உணவுப் பொருளில் நாங்கள் கலப்படம் செய்தா அவர் உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போத்த காலத்தில் எங்கோ காசு தான் வேணும், பணம் தான் வேணும்னு ஆடம்பரமாக தான் வாழினமே தவிர ஆனால் ஆரோக்கியம்ன்றது இல்லைங்களே. சில இடங்கள் சொல்றேன் சக்கரை சேர்க்கிறது அப்படின்னு சொல்றேன். அது இந்தியாவில் அப்படித்தான் செய்யறோம். இந்தியாவில் அதிന്റെ புண்ணாக்கு புல்லாதுக்குள்ள அடைஞ்சிட்டு முழுக்க எண்ணெய் தான் வெளியில வந்து இழுப்ப பருப்பா ஊத்துறோம், இழுப்பு எண்ணெய் பேர் சொல்றோம். தேங்காய் எண்ணெய் ஊத்துறோம், தேங்காய் எண்ணெய் பேர் சொல்றோம். எள்ளில ஊத்துறபடியா அதை எள்ளெண்ணெய் சொல்லாம நல்லெண்ணெய் சொல்றோம். ஏன்னு சொன்னா நல்லெண்ணெயில அந்த அளவுக்கு ஒரு மருத்துவத்தன்மை இருக்கு. நாங்கள் இந்த பரம்பரையா செய்யறோம். அப்பாண்ட காலத்துல தொடங்கி 200 டிகிரி வெப்பத்துல சூடாக்கினாலும் நல்லெண்ணெய் தன்மை மாறாது. இந்த வாசம் கொண்டு வருதுன்னு என்ன வாசம்? அந்த எனக்கு அந்த எள்ளுப்பாக வாசம் வருது, அதுதான் வாசம். அப்ப கூடுதலா எண்ணெயை சேர்க்க எண்ணெயில கருப்பு இருந்தா பிள்ளை சாப்பிடாதான். இது சாதகன் மாதிரி தெரியாது இல்ல, பிள்ளைய துன்புறுத்து நம்ம ஏன் சாப்பிடல. ஃப்ரிட்ஜில் வச்சா கலப்படமான எண்ணெய் கீழே உரையும், நல்லெண்ணெய் உரையாது. பழைய காலத்து சாப்பாடுலாம் அவர் அப்படி நிக்கிறாரு இப்படி இருக்கிறாருன்ட்டு. ஆனா அவ்வளவு சாப்பாடும் இப்ப இருக்குதான், இல்லையாண்டு இல்ல. நாங்கள் இப்ப அதை கடைப்பிடிக்கிறேன். வர அந்த வீடியோல கமெண்ட்ஸ்ல வந்தது உங்களோட குரலை பார்க்க இன்னும் அந்த குரலை மேய்க்கிறாங்கண்டு. எனவே கொஞ்சம் விட்டா அப்படியே சுத்தி மயங்கி விழுந்துடும். அதுக்கு இல்லையே அதான் மொழியில வந்துடும் பாங்கண்டு. காலில் அந்த பித்த வடிப்பு அதுகளுக்கெல்லாம் எல்லாம் அந்த பாதங்கள் அதுகளுக்கெல்லாம் எல்லாம் பனங்கிழங்குன்றதெல்லாம் உண்மையில ஒரு பனைந்த பலம் மனுஷனுக்கு உருவாகும். எல்லாமே உடலால வருத்தித்தான் வேலை செய்தோம். அதனாலதான் அவைகளுக்கு அந்த 80-90 வயசு வரையும் இருந்த. ஒரு வணக்கம், நான் உங்கள் சங்கரது உங்கள் KS கரிபான். எங்க நிற்கிறேன்னு சொன்னா இலங்கையில யாழ்ப்பாணத்துல பண்டத்திருப்புல பிரான்பெட்ட இடத்துல நிற்கிறோம். குறிப்பா பண்டத்திருப்பு சந்தி இருக்கு தானே, அந்த சந்தில இருந்து நீங்க தொட்டிலாடி பக்கம் வாரீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் வந்தோடனே பாத்தீங்கன்னா வலக்கை பக்கத்துல இந்த நுழைவாயில், கோயில நுழைவாயில் தெரியும், அதாவது பிரான்பெட்டு முருகன் கோயில் நுழைவாயில் தெரியும். இதெல்லாம் நிற்கிறோம். என்னத்துக்கான சொன்னா பக்கத்துல ஒரு வீடு ஒன்று இருக்கு. இந்த வீட்டை பாத்தீங்கன்னு சொன்னா பாரம்பரிய முறைப்படி, அதாவது நிறைய வருடங்களாக பார்த்தீங்கன்னு சொன்னா செக்கு, அதாவது மர செக்கு இருக்கு தானே, அதுல பாத்தீங்கன்னு சொன்னா சுத்தமான நல்லெண்ணெய் எல்லாம் செய்து. இப்ப நாங்கள் இங்க போறோம், இங்க போய் என்ன மாதிரி இந்த நல்லெண்ணெய் செய்யணும், இது என்ன முறையில செய்யணும்னு சொல்லி எல்லாம் காட்டிக்கிறோம். உண்மையில நிறைய பேர் தேடி தெரிவிங்க, அதாவது சுத்தமான செக்குல ஆட்டக்கூடிய நல்லெண்ணெய் இல்லாம எங்க எடுக்கலாம்னு சொல்லி தேடி தெரிவிங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிராம்பிட்டர் சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க வந்து நல்லெண்ணெய் சிறப்பு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப நாங்க போய் என்ன மாதிரி சொல்லி காட்டிக்கிறோம். நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ வாங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓகே அண்ணா, நான் கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துல எடுத்துனாங்க நினைக்கிறேன். ஓகே, நீங்க எவ்வளவு காலம் செய்றீங்களா இது? இதுங்க நாங்களும் இந்த பரம்பரையா செய்யறோம். அப்பா அந்த காலத்துல தொடங்கி செய்துட்டு வரோம். பிரான்பெட்டு சொன்னா அதுக்கு தான் சிறப்பு செக்கு நல்லெண்ணெய். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் வரும்? ஒரு நான் செய்ய துவங்கியே கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷத்துக்கிட்ட. ஓகே, பரம்பரை சொன்னா கிட்ட 100 வருஷத்துக்கு மேல. 100 வருஷத்துக்கு. எனக்கு இப்போ 59 வயசுங்க. நாங்கள் ஒரு 35-40 வருஷத்துக்கிட்ட. சரிங்க. ஓகே, நம்ம முக்கியமான வேலை இந்த நல்லெண்ணெய் நாங்கள் எங்க பெற்றுக்கலாம்? இப்போ நீங்க வெளி கடையில கொடுக்குறீங்க, இல்லாட்டி நீங்க வீட்டை வச்சு விற்பனை செய்றீங்களா? நாங்கள் வெளியில கொண்டு போய் விற்பனை செய்கிறேன். அப்ப நாங்கள் அந்த அந்த வியாபார நோக்கத்துக்கும் இல்லை, ஒரு சாப்பாட்டுக்கு வந்தது அந்த நல்லதா ஒரு நல்ல பொருளா விற்க வேணும்ன்ற அந்த நோக்கத்துக்காண்டி வீட்டுல வச்சுதான் செய்கிறோம். வீட்டுல வச்சு செய்யறபடியா எங்களுக்கு வீட்டுல சில பேர் தேடி வர்றீங்க. அந்த குழந்தை கிடைச்சாக்கள், அந்த அட்டென்ட் பண்ண பிள்ளைகள், வேற ஏதாவது மருத்துவ தேவைகள், அதுகளுக்குண்டு சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் செய்கிறோம். தூய்மையா கொஞ்சமா தான் செய்கிறது, ஆனா தூய்மையா செய்கிறோம். இனி இப்ப வெள்ளி எள்ளுகள் கொஞ்சம் விலை கூடத்தான், நாங்க வெள்ளியெல்லாம் அதை செய்கிறோம். கருப்பள்ளிலேங்கோ கொஞ்சம் சாடையான காரல் தன்மை கட்டாயம் பெறும். எல்லா எள்ளிலையும் பெறாது, சிலதுல பெறும். அப்ப அந்த அப்படி வந்தா நாங்கள் சாப்பாட்டுக்குண்டு சோறு பண்ணலாதானே. அப்ப அதுக்காண்டி நாங்கள் வெள்ளியல்னு சொன்னா கொஞ்சம் விலை கூடத்தான், ஆனா சோறு பண்ணலாம். வெள்ளியல்ன்றது அந்த இனமே அந்த கோது நீக்கின மாதிரி இருக்கு. வெள்ளை கலர்ல இருக்குமா வெள்ளியல். இது கோது தோல் இல்லையா? இல்ல இது தோல் இல்ல, இது இனமே அப்படிதான். பள்ளி தோடம் கிடக்கா பாக்க தோல் நீக்கிற மாதிரி. இதுக்குள்ள அந்த
கொஞ்சம் கருப்பு கலைப்பட்டிருக்கே தவிரங்கோ அது அந்த விளையிற நேரத்துல தோட்டங்களுக்குள்ள அப்படி மகரந்த மணியல் அந்த சேர்க்கையால சாடை கலைப்பட்டிருக்குது. ஆனா சில நேரத்துல இப்படி கருப்பு ஒன்றும் இல்லாத தனி வெள்ளையும் அப்படித்தான் வந்தா அது இப்ப அதை எம்பலப்படி அந்த சைட்லயே தான் அந்த விளைபொருள். அது இந்த முறை அது ஏதோ மழையால கொஞ்சம் அழிஞ்சு போச்சு. அதுல இனி அடுத்த ஆண்டுக்கு சில நேரத்துல அப்படி வந்ததுன்னா கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல சேர்ந்து வரீங்களா? இப்போ இந்த ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ல போறேன். உங்களுக்கு யாராச்சும் இந்த செக்கு நல்லெண்ணெய், அதாவது சுத்தமான நல்லெண்ணெய், செக்குலாட் நல்லெண்ணெய் தேவைன்னு சொன்னா நீங்க பெற்றுக்கொள்ளாம கடைக்காரர் இப்ப தங்களுக்கு ஆர்டர் தேவைன்னு கொடுப்பீங்களா? ஆர்டர் இருந்தா நாங்கள் அடைச்சு வைப்போம். அவையல் வந்து எடுத்துட்டு போகிறோம். வெளிநாடுகளுக்கு கொடுப்போம். வெளிநாட்டுக்காரரும் வந்து எங்கள்கிட்ட எடுக்கிறவங்க, தொகையா எடுக்கிறவங்க எல்லா அந்த பேக்கிங் செய்கிற முழு இதுவும் இருக்குது எங்கள்கிட்ட. ஆர்டருக்கு தக்க மாதிரி பேக்கிங் செய்து கொடுப்பீங்க. இப்போ வெளிநாட்டுல பார்க்குற தங்களுக்கு தேவைன்னு சொன்னா வெளிநாட்டுக்கு அனுப்புவீங்களா? வெளிநாட்டுக்கு அனுப்புற அந்த உடம்பு செய்ய உறவினர் மூலம் தான் வேண்டி. உறவினர் மூலம் தான் வேண்டி. நீங்க வெளிநாட்டுல பார்க்கணும்னு சொன்னா உங்களுக்கு தேவைன்னா உறவினர் மூலம் வேண்டி வந்து அட்ரஸ் இருக்க சொல்லுவீங்களா? வடிவா இருக்கா எங்க இது நாங்கள் பிரான்பெட்டு தான். ஆனால் பண்டத்திருப்பு டிவிஷன், பண்டத்திருப்பு கிராமத்துக்குலாம் இந்த பிரான்பெட்டுன்றது பாரம்பரியமாக எத்தனையோ இப்போ எங்கண்ட சந்ததியாவே நல்லெண்ணெய் உற்பத்தி செய்கிற கிராமம் இந்த பிரான்பெட்டு சொன்னாலே தெரியும். பிரபலியமான அதுல பிரான்பெட்டு என்ன கோயில்? முருகன் கோயில் நுழைவாயிலுக்கு பக்கத்து வீடு காட்டிக்கிறோம். ஓகே, எவ்வளவு நேரமா இது செய்யறேன்னு சொன்னாங்க. முதல் நாங்கள் மாட்டை வச்சு பயன்படுத்துறாங்க. மாட்டுலன்றக்க மாட்டை நாங்கள் அது ஒரு மிருகத்தை வச்சு அறுத்தையில. அப்ப அது ஒரு 2.5 மணி தியானமும் செல்லும் ஒரு செக்கு வடிச்சு முடியும். அப்ப நாங்கள் அப்ப அந்த எங்களுக்கு உற்பத்தியின் அளவு குறைவு. அப்ப மாட்டை வச்சு பயன்படுத்தினாங்க. இப்ப எங்க உற்பத்தியின் அளவு கூட. அப்ப அதுக்காண்டி நாங்கள் இப்ப திருப்பி மெஷினரியை பயன்படுத்துறோம். நேச்சுரலா செக்குத்தானுங்க மாட்டுக்கு பதிலா மெஷினை பாய்க்கிறோம். மாட்டுக்கு பதிலா இன்ஜினை பாய்க்கிறோம். அப்ப இது ஒரே மாதிரி வேகத்திலேயும் பெறமுங்க. எங்களுக்கு தேவையான அளவை நாங்கள் உற்பத்தியும் செய்யலாம். ஓகே, இப்போ நான் என்ன மாதிரி செய்யறோம், என்ன முறையில் செய்யறோம்னு சொல்லி நான் விளங்கப்படுத்தி செய்வேன். ஓகே, நான் சொல்லுங்கம்மா. ஓகே, எத்தனை கிலோ வெள்ளம் என்ன இதுக்குள்ள நாங்கள் எங்க செக்குன்ற விட்டம் பெருசுங்க. அப்ப இது பெருசுன்றபடியா நாங்கள் இதுக்கு அப்ப 30 கிலோ வெள்ளு போடுவோம். ஓகே, 30 கிலோ வெள்ளு போடலாம் ஒரு தடவையில. இதுல எத்தனை கிலோ இருக்கு? இதுக்கு 30 கிலோ இருக்கு. 30 கிலோ இருக்கா? ஓகே, ஒரே தடவையில வெள்ளத்தையும் போடலாமோ? ஒரே தான் போடலாங்க. கொஞ்சம் அரைய கொஞ்சத்தை வச்சுட்டு அப்புறம் அரைய ஃப்ரையும் குறைய போடலாம். ஓகே, ஃபுல்லாக வெள்ளை எள்ளு தானே? வெள்ளை எள்ளு சாதா கரப்பு கிடக்கு. அதில் இது இப்போ பார்க்குறதே அரிது தானே இந்த செக்கு. இப்போ என்ன அந்த நவீன காலம் வந்ததால எல்லாம் மெஷினரி தானுங்க. மெஷினரியால இதுகளெல்லாம் அற்று போகிறதால இப்போ நவீன முறையில் சாப்பாடுகள் தயாரிக்கிறதுலாம் இப்போ அந்த நோய் வாய்ப்படுறது கூட. அதுக்காண்டி நாங்கள் இது எங்கன்ற நாங்கள் பதிவு இருக்குது. அரசாங்க கச்சேரியில் ஓடி பதிவு இருக்கு. பதிவு இருக்கிறபடியா லேண்ட் மாஸ்டர்ன்று சொன்னாங்க. புகை பிரச்சனை இருக்கு, மற்றபோல சவுண்டு பக்கங்கள் சுற்றாடல் பாதிப்பு இருக்கு. அதுக்காண்டி நாங்கள் லேண்ட் மாஸ்டருக்கு பதிலாக மோட்டரை பாய்க்கிறோம். அப்போ சவுண்டுகள் புகை பிரச்சனை இல்லை. கரண்ட்லாம் இந்த பக்கம் சுத்தம். இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன பிரச்சனை சொன்னா வீடு எடுக்கலாம் பெரிய ரிஸ்க் உண்டு. சுத்தி எடுக்கும் நிக்கலாம். ஒரு இடத்துல நிக்கவே இல்லை. அப்படி நடந்து சுத்த வண்டியா இந்த லேண்ட் மாஸ்டர் தான் கிடக்கு பாருங்க. அப்படி இப்போ மொத்தம் எத்தனை கிலோ போட்ட நீங்க? இப்போ நாங்கள் இதில் 30 கிலோ அடக்குங்க. 30 கிலோ இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அரைய குறைஞ்சிடும். குறைஞ்சோன்னா மீதியை கொட்டும். சரி சரியா. இதில் கிட்டத்தட்ட எத்தனை லிட்டர் எண்ணெய் எடுக்கலாம்? எண்ணெய்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு இது ஒரு 15 போத்தல் 15-16 போத்தல் எண்ணெய் கிட்ட வரும். அது எள்ளுன்ற கருத்தை வச்சுன்னு. இது என்ன மரம்? இது புளியா? இது புளிய மரம். புளிய மரம் என்ன? அதான் பெருசா கிடைக்கும். பெருசா இருக்கு. பாரம்பரியத்துல இருந்து புளி தான் பாவிக்கிறதா இல்லாட்டி இல்ல புளியத்தான் பாவிக்கும். என்ன பிரச்சனைனாங்க இதுக்கான இந்த குறைய கொஞ்சம் கொட்டி விட்டா சரியா? இதுல 2 பிரச்சனை இருக்கும். என்னன்னு சொன்னா இந்த சைஸ்ல வேற மரத்தை எடுக்கிறேன்டா இதுல கொள்முதல் கூட ஒன்று. மற்றது புளிய மரம் ஹீட் வச்சுக்கிற தன்மை இருக்கு. எங்களுக்கு அந்த ஹீட் வச்சிருந்தா தான் இந்த எண்ணெய் ஆகிற தன்மை இலவா செய்யும். அந்த 2 பிரச்சனை காண்டி தான் புளிய மரத்தை பாவிக்கிறது. தண்ணி இதுக்கு அந்த தண்ணி பனிக்கினா தானுங்கோ எண்ணெய் வர புண்ணாக்க வரையா வரும்.
தண்ணி விடணும் அது. தண்ணி விடணும். அதுக்கு கண்டபடி விடையில அளவு இது இந்த அளவு இருக்குது. அந்த எள்ளுண்ட காய்ச்சலுக்கு தக்கமாகி விடும், சூட்டுக்கு ஏற்ற மாதிரி விடும். இப்போ தண்ணியை விடாம நாங்கள் இப்படியே வச்சு அரைப்போமா இருந்தா எண்ணெய் ஒரு திரவ நிலைக்கு வரும். எண்ணெய் வர புண்ணாக்கு வரையா வராது, ரெண்டும் சேர்ந்த நிலைக்கு வரும். இப்போ தண்ணி நாங்கள் எண்ணெய் போட்டா எண்ணெய் வராது. எண்ணெய் அப்படி இப்படி வரும், பவுடர் ஆகி தான் வருமே தவிர இப்படி எண்ணெய் வர புண்ணாக்கு வரையா வரும். சரி சரி, தண்ணி மட்டும் தான் தண்ணோட. ஓகே. இப்போ சில இடங்கள் சொல்கிறோம் சர்க்கரை சேர்க்குறது அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லை, அது இந்தியாவில் அப்படி தான் செய்கிறோம். இந்தியாவில் தண்ணிக்கு பதிலாக சர்க்கரையை சேர்க்கிறது. ஆனால் அது சர்க்கரையை சேர்த்தாங்கோ அந்த எண்ணெயில் சாடையான புளிப்புத்தன்மை ஏற்பாடு. புளிப்புத்தன்மை வரும். என்னத்துக்கு சர்க்கரை சேர்க்குறது? சர்க்கரை சேர்க்கறது என்னென்னா அதுவும் இதே மாதிரி தானுங்க, அந்த எண்ணெய் வேற புண்ணாக்கு வேறையா பிரிக்கிறதுக்காண்டி செய்கிறது. ஆனால் அதுக்கு என்ன அந்த எண்ணெயில் ஒரு சாடையான ஒரு புளிப்புத்தன்மை வரும். இது நாங்கள் இந்த செக்குக்க வச்சு தான் இப்படி தண்ணி பதத்துக்கு தெளிக்கலாம். இதே நேரத்தில் எண்ணெயை நாங்கள் வெளியில் எடுத்து போட்டு தண்ணி ஒரு சொட்டு பட்டாலுமே எண்ணெய் செய்யணும், பழுதா போயிடும். ஆரம்பத்திலே எல்லாம் செய்யறோம். இதுவும் புளி தானா? இது முதிரை. இப்போ நீங்கள் அந்த அதக்க பார்த்தீங்கன்னா தெரியுமா, அந்த குழாயால் எண்ணெயும் பெரும், எண்ணெயும் பெரும், இதோட அந்த எள்ளும் பெரும். சரி சரியா. அப்போ நாங்கள் அப்படி காட்டுவோம், இதையும் காட்டுறோம். இதில் வேறு தானே எண்ணெயும் இதில் இந்த வளத்தில் வருத்தம் பெறும், முன்னுக்கு வருத்தம் பெறும். ஓகே. அது நேராக வரைக்கும் வரும், நேராக வரைக்கும் வரும். உணவுக்கு வந்தது அரையே இதுக்கால எண்ணெய் பெறும். எண்ணெயோட சேர்ந்து இது வருதானே எள்ளம் பெறும், 30 வரும். எந்த ஒரு கொஞ்சம் செல்ல இது எண்ணெய் ஆயிடுச்சு தான், இதை நாங்கள் எடுத்து இதுக்குள்ள ஊற்றி கொண்டிருக்கோம். ஏன்னா இதுக்கு எள்ளிரு தானே ஊற்றி. இந்த வாசம் கொண்டு வருதானே? என்ன வாசம்? அந்த எனக்கு அந்த எள்ளுப்பாக வாசம் வருது, அதுதான் வாசம். இது லேசில் வெளியே அந்த கடைகளில் விற்கிற எண்ணெய்களுக்கு இப்படி வாரது குறையாது. ஏன்னு சொன்னாங்க இதுதான் அந்த ஒரிஜினல் அந்த எண்ணெய்க்கு வார வாசம். இது எள்ளுப்பாக சாப்பிட ஒரு வாசம் கொண்டு வரும், அதே வாசம் வருதுன்னு நிரந்தரமா இருக்குமா இல்லாட்டி என்னமா? எவ்வளவு ஆளுது? இது ஒரு குறிப்பிட்ட இப்போ இது எங்களுக்கு கனகாலமாக கிடக்குது. ஒரு இது பழதாகி போட்டது நாங்கள் இதுக்கு பதிலாக அடுத்தது எக்ஸ்ட்ராவில் வேண்டி வச்சுக்கிறோம். அங்கே வரோம், அங்கே இருக்கா? ஓகே ஓகே. இது பழதாயினா நாங்கள் அதை மாற்றுவோம். கிட்டத்தட்ட எவ்வளோ ஆளுக்கு இது பாவிக்கலாம்? இது அந்த தடியின் வெடிக்கிற தன்மையை பொறுத்து இருக்கு. வெடிச்சு வெளியில் எண்ணெய் பூந்தனைக்கும் பாவிப்போம். இது எங்களுக்கு ஒரு 3 வருஷத்துக்கிட்ட பாவிச்சு. 3 வருஷத்துக்கு பாவிக்குமே. சில இடத்துல மரங்கள் 2 வருஷத்தாலேயும் பழுதாயிரும். வர அந்த வீடியோல கமெண்ட்ஸ்ல வந்தது உங்களோட குரலை பார்க்க இன்னொரு அந்த குரலை மேக்கடாக்கண்டு. குரலை பார்க்க வேற ஒரு ஆள் முக்கியமான ஒரு ஆளுடைய குரல் மேலே கிடக்கண்டு உங்கள்கிட்ட விளங்குதோ? சொல்லியிருக்கேன் வேற அப்படி. சொன்ன என்ன ஒரு கனடால இருந்து ஒரு அண்ணன் எடுத்து கேட்டேன். நீங்கள் உற்பத்தியை விட உங்களோட கதையை தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கேன். என்ன பிரச்சனை இதுதான் முக்கியம். எல்லாருமே தொழில் செய்ய வேணும். அதே நேரத்தில் நாங்கள் வேண்ட காசு எங்களுக்கு ஒரு நிலையா இருக்கணும் கட்டாயமா. இப்போ லாபத்துக்காண்டி நாங்கள் அதுதான் இப்போ வெளியில் நடக்கணும். லாபத்தின் குறிக்கோளை வச்சுங்க கலப்படம் எல்லாம் செய்து ஏதோ லாபம் வந்தால் காணும்னு சொன்னால் வேண்டுறவருங்கோ மனம் சந்தோஷப்பட்டதானுங்க நாங்களும் வேண்ட காசுங்களுக்கு நாங்கள் நல்லா இருக்கு. வேண்ட அது முந்தின ஆக்கள் நல்லா கவனத்தில் எடுத்தவைகள் இப்பத்த சமுதாயம் காசு வந்தால் காணும். ஒருத்தர் அந்த சில நேரத்தில் மனம் நொந்து போகிறதோ இல்லாட்டி இன்னொருத்தரை கண்டபடி திட்டுறதோ கவனம் எடுக்கிறதில்ல. ஆனால் அது அவ்வளவும் உண்மையானது. வாழ்த்து எப்படி உண்மையானதோ அதே மாதிரி திட்டலும் உண்மையானது. நீ திட்டிட்டு போனா யோசிக்க கூடாது. திட்டி போனா அவ்வளவுதான். எப்படி இந்த அரைக்கு தானே இந்த வெயிட் தான் அரைக்கு தானே அங்க இருக்க வெயிட் அதெல்லாம் நாங்க வெயிட் பெறோம். லாமஸ் ரிங்கில் அப்படியே மோட்டார் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படியே அங்கால பார்த்தீங்கன்னா அந்த நடுவால ஒரு குறுக்கா ஒரு மரம் கொண்டு போகுது தானே, மரம் கொண்டு அந்த பலகை அதில் பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்கு. இந்த வெயிட் இதை குறைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அந்த அமர்த்தப்படுற விதம் குறையும். வெயிட்டை குறைக்க இஞ்சால அரைக்கிற தன்மை குறையும். என்ன வெயிட்டை கூட்ட நாங்கள் இதை விட கூட வைப்போம். கீழே அடக்கும். இப்போ இது இப்போ வைக்க மாட்டோம். எண்ணெய் ஆயின பிறகு கொஞ்சம் சேர்ந்து வைப்போம். மிஷினையும் நாங்கள் வேகத்தை கூட்டி கொஞ்சம் 6 சுத்துது. அதனால வடிவா 6 சுத்தி எடுக்கலாம். அதுக்கு பிறகு போற ஸ்பீடுக்கு நாங்கள் நிற்கல. அவளுக்கு என்ன நானும் தான் சுத்தி நடக்கிறேன். உடம்பு உரையும் உடற்பயிற்சி மாதிரி தான் உங்களுக்கு. எங்களுக்கு முந்தின பழைய காலத்து ஆக்களுங்கோ எல்லாமே உடலால் வருத்தி தான் வேலை செய்தோம். அதனால தான் அவைகளுக்கு அந்த
80-90 வயசு வரையும் இருந்தது. வருத்த துன்பம் இல்லாம இருந்தது. நடப்பின நல்ல இப்பத்தியாக்கள் நடக்க மாட்டேன். இப்போ எங்க ஒரு குறிப்பிட்ட காலம் போக நடக்கலான பேருன்னா இப்பத்தியாக்கள் எல்லாம் நடதான். நீங்க இதான் பிரதான சொல்ல செய்யறீங்களா? இதான் பிரதானம். ஆரம்பிக்க என்ன மாதிரி ஆரம்பிச்சீங்க? இது அப்பாக்கள் செய்து கொண்டு இருந்தது. நாங்கள் அப்போ படிக்கிற வயசானே வந்து பள்ளிக்கூடம் போய் வந்து அப்பாவோட உதவிக்கு நின்று அப்புறம் நாங்கள் பழைய ஓகே கிட்டத்தட்ட 100 வருடத்துக்கு மேலே என்ன. ஆனால் இது என்னென்று சொல்கிறாங்க, அந்த உண்மையில் ஒரு லட்சியமேரமான தொழில். ஆனால் நாங்கள் தொழிலை தெய்வமான செய்தோம்னு சொன்னால் தொழில் தான். எந்த தொழிலுமே கட்டாயம். அடுத்த பார்க்கிறோம், அடுத்த குறை சொல்லி விடக்கூடாது. எங்களுக்கு பிடிச்சிச்சா அதை செய்வாங்க. அடுத்த ஏமாத்த விட்டா சரி. இன்றைக்கு நாங்கள் சில பேர் சமூக மட்டத்திலேங்கோ ஒவ்வொரு தொழில்காரரை சில பேர் அந்த உதாசீனப்படுத்தி பார்க்கணும். ஆனால் அந்தந்த தொழில்காரர் இல்லை என்று சொன்னால் அதால் தாக்கப்படுறது நாங்கள். அதான் கட்டாயம். இல்லைங்க, ஆஸ்பத்திரி வழி ஹாஸ்பிட்டலில் தானே இல்லை ஒரு லேபரை நான் மெட்டாக்கள் போக சுமார் சின்னத்தினமாக தானே இடப்படும். அதே நேரத்தில் அந்த லேபர் இல்லைன்னு சொன்னால் ஆஸ்பத்திரி நாங்களே போயிடலாம். ஆனால் அவன் உண்மையில் அதை மனம் வந்து செய்கிறான்றபடியே தான் நாங்கள் இன்றைக்கு இவ்வளவு இதாக போய் வர மூக்க பொத்தான் போய் வர அது மூக்க பொத்தான் போய் கிட்டத்தட்ட எவ்வளவு நேரமா போட்டா முழுக்க ஃபுல்லாக நாங்கள் இப்போ இது எங்கன்னா முதல் செக்குன்றபடியா ஒரு கொஞ்சம் நேரம் செல்லும். செக்கு சூடையில தாங்க. செக்கு சூடுன்னா இப்போ மினக்கடா இப்போ ஒரு 1.5 மணித்தியானம் அப்படி வரும். சரி சரி. நாங்கள் இப்போ இது எங்கண்ட சொந்த செக்கு தானுங்க. எங்கண்டன்றதுல நாங்கள் ஆறுதல வடிவ அரிய விட்டு எடுப்போம். செக்கு வாடகைக்காக வேற ஆக்கள்ன்றது கூலிக்கா. அப்போ கூலின்னு சொல்லக்க அவை கதிப்படுத்தி அவை செக்குக்குனா தானுங்க கூலி. அப்போ அதை கொஞ்சம் கதிப்படுத்தும். எவ்வளோத்துக்கு போகிறோம் அவ்வளோத்துக்கு பிஸ்னஸ். ஒரு செக்குக்கு விளாண்டு போயிடுச்சு. அப்போ அப்படி இதெல்லாம் என்ன ஊறி இருக்குன்னு இதெல்லாம் இப்போ நாங்கள் இதெல்லாம் கடைசியாக இதை எடுத்து விராவுக்கு தான் பயன்படுத்துவோம். சும்மா ஒரு விளக்கு மாதிரி கொளுத்தி வைக்க டக்குனரி அவ்வளோத்துக்கு அந்த எண்ணெய் ஊறி இருக்கும். எண்ணெய் ஊறி இருக்கும். ஆனால் எரிய பிறகு அது எண்ணெய் உருகி கொண்டு வரும். அப்போ அந்த கொல்லியோடையே ஞாபக வேலையை செய்துவோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது தெரியும், அங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தெரியும். சுற்றி எடுக்கிற கஷ்டமா கிடக்கு. அது உங்களுக்கு இது பழக்கம் இல்லை தானே. எங்களுக்கு இது பழகிட்டேன். இல்லை தலை சுற்றி நடக்க ஒரே இடத்த சுற்றி நடக்க தலை சுத்த வலிக்கிறோம். அதாவது நாங்கள் காலையில் ஒரு 8 மணி இல்லாட்டி 9 மணிக்கு துவங்கினோம்னு சொன்னால் இரவு வரையும் ஊற்றி கொண்டே இருக்கும். அப்படியே தண்ணி விட்டு ஒரு பதத்தில் தான் கூட விட்டாலும் பேசினா கூட விட்டால் எண்ணெய் பெருசாக வெளியில் தரலாம். வராது. புண்ணாக்கு நசிஞ்சு ஒன்று அதுக்கு சரியான பதம் இருக்குது. அந்த பதத்துக்கு தண்ணி தெளிக்கும். இப்போ எவ்வளவுக்கு கொடுக்குறீங்க நீங்கள்? இப்போ கடையை கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஒரு போத்தல் நல்லெண்ணெய் என்ன விலை? இப்போ ஒரு போத்தல் 1500 ரூபாய் கொடுப்போம். 1500 ரூபா ஒரு போத்தல் நல்லெண்ணெய். ஹோல்சேலுக்கு எடுக்கிறாக்கில் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பீங்களே. ஓகே. தொகையை அடுத்தாலும் கொடுப்பீங்களா? அப்படி தொகையை அடுத்தாலும் கொடுப்பீங்களே. உங்களுக்கு தேவையான சொன்னால் என்னோட ஃபோன் நம்பர் ஸ்க்ரீன்லேயே தெரியும். நீங்கள் வந்து பார்த்து வேண்டிக் கொள்ளாமல். இப்போ நீங்கள் அந்த காலத்து இதில் பேர் சொல்லுங்க. அந்த காலத்தில் வாழ்க்கை முறைகள் அதில் போய் அந்த காலத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசமாக தானுங்க. அந்த காலத்தில் உள்ள ஆக்கள் என்ன அந்த ஆடம்பரத்தை விட ஆரோக்கியமாக வாழ்ந்தது தான் கூட. இப்பத்த காலத்தில் எங்கோ காசு தான் வேணும், பணம் தான் வேணும்னு ஆடம்பரமாக தான் வாழினமே தவிர ஆனால் ஆரோக்கியம்ன்றது இல்லைங்கிற. ஆரோக்கியம் அரிதாக போச்சு. இப்போவே கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்து மக்களை பொறுத்தளவில் ஒரு 50% ஆக்கள் காலையில் கிளினிக்குண்டே போய் கொண்டிருக்கணும். கிளினிக் என்ன ஒரு 2 வருஷம் கழிக்க 75% மக்கள் அங்கே தான் நிற்பினோம். கிளினிக்ன்றது ஒரு இதாக போயிட்டு தானே. இன்னைக்கு முடியலுமே கிளினிக் போகணும், நாளைக்கு மறந்து போகணும். அந்த அப்படி இதாக போயிட்டு தானே. என்னன்னாங்க இப்போத்தாக்கம் அதானே சொல்கிறாங்களே, அந்த உணவு தான் மருந்துன்று. சாப்பாட்டுலாம் முழுக்க இருக்குது. இப்போ இல்லாமல் ஒவ்வொரு மருந்துகளை பாவிக்கிறதால அது இன்னொரு வருத்தங்களை உண்டு பண்ணதே தவிர கேட்குற சத்தம் அப்படியே நசிக்குது தானே. அப்படியே போட்டு கையால் பிடிச்ச வேணும். ஒரளவு காத்துட்டா அரைஞ்சிட்டு ஓரளவுக்கு வருது தானே. அரைஞ்சா அப்படி கையால் புளிய கை அப்படி எண்ணெய் வரும். அந்த வாசத்தை வேணும். அப்படி நல்ல வாசம் அடிக்குது.
இந்த வாசம் தானே இந்த கருத்தள்ளு போட்டாலும் இதே வாசம் வருமா? கருத்தள்ளிலேயும் நல்லெள்ளுண்டா இப்போ கொஞ்சம் சூட்டாவியல் இல்லாத நல்லெள்ளுண்டா அப்படி வாசம் வரும். ஆனால் அந்த எண்ணெய் இப்படி வரா, இப்படி வராது. இது ஒரு மஞ்சள் கலருக்கு வருமுங்க, அது ஒரு ப்ரௌன் கலருக்கு தான் வரும். ஓகே, கொஞ்சம் கருப்பு, கொஞ்சம் கருப்பு கண்ணு தான் வரும். எள்ளு அரைஞ்ச பதம் கொண்டு வருது வரும் வந்து அரையே அப்படி தான் வரும். சேர்ந்து நல்லா அரைஞ்ச பிறகு தனியாக எண்ணெயாக தான் வரும். மாடுன்னு சொன்னாங்க எங்கள்ட தேவை தக்க மாதிரி நாங்கள் கூட்டி குறைக்கல. இப்படி வெயில் காலங்கள்ல மாடு பாவம் தானே, மாடு களைச்சு பயங்கர வெயில். விடியோட எப்படி குளிர் இருக்கோ அதுக்கு எதிர்மாறா வெயில், பயங்கர வெயில். அதனால இந்த கொட்டில் ஓட்டுற வழியா பரவாயில்ல நிக்கல அதுல. ஆனா நாங்கள் இதை சொல்றவங்க ஒரு தோட்டம் விவசாயியை ஒப்பிட்டு பார்க்க எல்லா வெயிலுக்கும் எல்லா பனிக்குலையும் அவன் காய்கிறான். தண்ணி விடணும், மத்தியானம் கலப்படுங்கிறது அதுல போல வேலை. அவன் அப்படி செய்யறபடியே தான் நாங்கள் நேரத்துக்கு கடையில் அரிசியாவது வேண்டும். அதான் அவங்க வெயிலா கிடக்கு சொன்னா சரி, அவன் வீட்டுல படப்பாருன்னு சொன்னா நாங்களுக்கு அப்படியே ஆஸ்பத்திரிலான்னு படுக்கும். அது உண்மை கதைகள் இல்லை இன்னையில் எங்கே அதானுங்க என்னண்டா அங்கே சில பேர் சொல்லுவாங்க அது பழைய காலத்து சாப்பாடுலாம் அவர் அப்படி நிற்கிறார் இப்படி இருக்கிறாருன்ட்டு. ஆனால் அவ்வளோ சாப்பாடும் இப்போ இருக்குது தான் இல்லையாண்டு இல்லை, நாங்கள் இப்போ அதை கடைப்பிடிக்கிறேன். அதான் அந்த கதை நீங்கள் சின்ன வயசுல சாப்பாடுகள் எல்லாம் நாங்கள் இப்போவும் அதானுங்க, இப்போவும் நல்லெண்ணெயெல்லாம் எடுக்கிறோம். என்னது வேறு மரக்கறி எண்ணெய் அது இதுகள் பாவிக்கிறேன். பலகாரம் ஏதாவது கொண்டாட்டாங்கன்னு சொன்னா தேங்காய் பாவிப்போம். நல்லெண்ணெய் ஃபுல்லாக பாவிக்கிறது, நல்லெண்ணெய் தான் பாவிக்கும். அதில் எங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் அதுகள் பிரச்சனைகள் இல்லை. இல்லைன்னு சொன்னால் இப்போ எங்கே இந்த வயசுக்கு நாங்கள் இந்த இந்த இதுகள் அந்த இறைச்சிகள் அதுகள் சாப்பிட்றது கூட எங்கள் இடத்துல அந்த வேள்விகள் அதுகள் அப்போ அதுகளுக்கு அந்த அந்த இறைச்சிகள் சாப்பிட்ற கூட கொலஸ்ட்ரால் கட்டாயம் வந்து ஆட்டு இறைச்சிக்கு கூட வெறும். ஆனால் மரக்கறி எண்ணெய் தான் கூட இது பெருகுது கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் அதில் தான் இல்லாட்டி முந்தி நாட்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால்ன்ற ஒரு வருத்தமே இல்லை தான். இப்போ தான் அந்த கொலஸ்ட்ரால் நல்ல வந்து இந்த இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறேன் ஊற்ற போகிறீங்களா? இல்லை இப்போ இந்த இதை எங்களுக்கு டபுள் பண்ணி இருக்கிறபடி அவங்க பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்துட்டு பாருங்க பக்கம் வருது தானே, இந்த முடிய மாற்றி விடும். இது இப்போ ஊற்றுற இல்லையா? அதுக்குள்ள இப்போ ஊற்றுறேன் இல்லை, அந்த டைமுக்கு செய்து கொண்டே இருக்கணும். அதை பார்க்கணும், மிஷின் சுற்றுறதை பார்க்கணும், எண்ணெயை பார்க்கணும், எல்லாம் மாறி மாறி இப்படி செய்து கொண்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் தான் வேற தான் பேருந்து எண்ணெய் ஆயிடுச்சுதான்னு சொன்னா நாங்கள் சும்மா தட்டா மிஷினை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விட்டுட்டு இப்போ தட்டால சும்மா தட்டி தட்டி கொண்டு இருக்கோம். இவ்வளோ சக்கையும் உள்ளே போயிடும் எண்ணெய் தான் வெளியில வந்து இதுக்குள்ளே போய் பனங்கட்டி போட்டு இதன்னா இதுதான் நல்லா அவங்க எண்ணெயை வெளியில வர முன்னா இந்த எள்ளோடைய இந்த எண்ணெய் இருக்க இப்போ நீங்கள் பனங்கட்டி அப்படி ஏதாவது சேர்த்து இதோட சாப்பிட்டா அவ்வளவுதான். சாப்பாட்டு உணவு பொருள்ல நாங்கள் கலப்படம் செய்தா அவர் உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னாப்பா வேற பொருள்ல செய்தாலும் உணவு பொருள்ல கலப்படம் செய்யக்கூடாது. முதல் வந்ததை விட இப்போ எண்ணெய் கூட வரும். நல்லதானே முடிக்கு வைக்கிறதானே. இப்போ முடி கொட்டுனது இப்போ 30 வயசுலேயே முடி கொட்டுனது. அது நாங்கள் அந்த எங்களுக்கு இப்போ சுகாதார பிரிவோ இல்லாட்டி யார் வந்து எங்களுக்கு தூய்மையாக விளங்கப்படுத்துறதுக்கு முதல் நாங்களே தூய்மையாக நடந்து கொள்ளவும். ஏண்டா நாங்கள் 10 வயசு பிள்ளைக்கு தான் படிப்பிக்கலாம் ஆசிரியர். நாங்கள் கடைசி காலம் வரையும் படிப்பிக்கிறோன்னு சொன்னால் நாங்கள் வளர்ந்ததுக்கு பிரயோசனம் வேணும். அது சரி, என்ன வருது நெஞ்சா ஓடிக்கொண்டு. இப்போ அந்த கதை சாப்பாடு சொல்லுங்க, நீங்கள் அந்த கதையை மாற்றி விட்டுட்டோம் அப்படி வேறு எங்கே போயிட்டு அந்த என்னென்ன சாப்பாடு சாப்பிட்டு நீங்கள் அந்த காலத்தில் என்ன கூடுதலாக நாங்கள் நல்லெண்ணெய்ன்றது இப்போ மீனில் கூடிய அந்த சுறா பருப்பு மரக்கறியில் பருப்பு அதுகள் சமைக்கிற நேரத்தில் நாங்கள் அந்த என்ன சுடத்தெண்ணெய் இதுக்காக்கு இந்த நல்லெண்ணெயை சுட்டு சாப்பிடும். அப்ப அந்த சூட்டோட இந்த நல்லெண்ணெய் உப்ப எப்படி மூக்குக்கு அடிக்குதோ அதே மாதிரி டக்குண்டு வாசம் மூக்குக்கு வரும். சில பேர் அந்த எண்ணெய் சோறு போடுறோம் இல்லானே வெங்காயம் எல்லாம் பொரிச்சு நல்லெண்ணெய் போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை எடுத்துங்க நல்லெண்ணெயில பொரிச்சு நாங்கள் அதை சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்டா அது சரியான குளிரும்.
அந்த சொல்றது எனக்கு இங்க வயித்துக்கு குளுமையா இருக்கு. இல்ல அதை நாங்கள் இப்ப கடைப்பிடிக்கிறீங்களே தவிர அதான் ஆனா நல்லதுதான். எல்லாமே இருக்கு, சின்ன வெங்காயம் இருக்கு, நல்லெண்ணெய் இருக்கு, எல்லாம் எல்லாம் இப்ப என்ன சொல்றது நவீனம் எதுக்கு பனங்கிழங்குன்றதெல்லாம் உண்மையில ஒரு பனைன்ற பலம் மனுஷனுக்கு உருவாகும். ஆனா அந்த பனம்பொருள்ல வர அந்த உணவுப் பொருளை நாங்க சாப்பிட்டோம். ஒரு பனை மரத்தின் பலம் மனுஷனுக்கு வரும். அது நாங்கள் இப்ப இல்லாம அது நாகரிகம் வளர்ந்ததால எல்லாம் சீசன் தானே இப்ப அந்த சீசன். முந்தின பழைய காலத்துலங்க சபையில கடைசியா நாங்கள் பருப்பு தானே கடைசியா வைக்கிற கறி, அந்த கடைசியா பருப்பு வச்ச பிறகு நல்லெண்ணெய் கொஞ்சம் கரண்டியால கிள்ளி விடுவாங்க. அப்படித்தான் சபை. இப்போதைய சபை அப்படி இப்ப சில இடங்கள்ல இப்பவும் அது இருக்குது. மாதல்ல எல்லாம் அப்படி இருக்கு. சில சில ஊர்கள் அப்படியே இந்த வழக்கத்திலே வச்சிருக்கேன். ஒருக்கா கண்டதும் இல்லை சாப்பிட்டதும் இல்லை. அப்படி இப்ப பாருங்களேன் அடங்கிட்டு இஞ்சால சைட்டோட பாருங்க அந்த எண்ணெய் காசி எண்ணெய் அப்படியே இதண்ணி கொண்டு வருதுன்னு இப்படி வேற வேற நாங்கள் இந்த வெயிட்டை கூட வைப்போம். வெயிட் கூட வைக்கிறீங்களா? ஓகே. என்ன இந்த இடவெளி வந்துருங்க வைக்க வைக்க இதுல நசிக்கிற தன்மை கூடுமா? வெயிட் கூட வைக்க நசிக்க பாருங்க இதுக்குள்ள எண்ணெய் அப்படியே வந்தான். இதை விட இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா நல்லெண்ணெய் உடல்ல தேய்ச்சி முழுகுறோம்னா உடலுக்கு நல்ல குளிர்மை அதெல்லாம் பெறுது. இந்த ஆரம்ப காலத்துல எல்லாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்லெண்ணெய் தேய்ச்சி தான் முழுகுது. சின்ன பிள்ளைகள இப்போ ஓடினாலும் பிடிச்சோண்டு தேய்ச்சி விட்டுரு. எங்களுக்கு ஞாபகம் சின்ன வயசுல நாங்க குளிக்க மாட்டோம். நானும் ஓடுறேல சின்ன பிள்ளைல குளிக்க மாட்டோம் வைக்க மாட்டோம் அடம் பிடிக்கிறது. அப்படியே வீட்டுக்கு பிடிச்சி பக்கம் தாரன்னு சொல்லிட்டு இப்படியே தலையை வச்சு விட்டுருக்கோம். ஆனா அது அவ்வளவு நல்ல உச்சியை பொறுத்த அளவுல குளிர வேணும். அந்த குதிக்கால் பாதத்தை பொறுத்த அளவுல சூடு இருக்கவும். இது ரெண்டும் இருக்குமோன்னு சொன்னா நோய்வா ஒரு மனிதனுக்கு நோயின்றது பெறவே மாட்டோம். இப்ப எனக்கு என்ன வைக்க ஆசை தான். ஆனா என்ன ஹெல்மெட் போட்டு கொண்டு போகணும். அதுகளுக்கானே நாங்க என்ன வைக்கிறேன் இப்ப அடுத்த வீட்டாங்க. ஓகே. ஆனா இந்த பதத்தை பார்த்து 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 அங்க மாத்தின்னு வராரு. இனி இப்போ அவங்க நாங்கள் என்னங்க முடியல்ல கொஞ்சம் ஸ்டைலா வச்சிருக்கிறதுக்காண்டி சில பிள்ளைகள் இருக்குன்னா எண்ணெயே வைக்காம இருக்கு. அதெல்லாம் அவன் எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய தாக்கம். இதெல்லாம் நாங்கள் இப்போ முந்தின பழைய கால தாக்கலங்கோ கல்லு தான் அந்த பாரத்து பதில் வைக்கிறோம். இரும்பு அப்போ நாங்கள் இப்போ கல்லுன்னு சொன்னால் இந்த ரெண்டு கையாலும் தான் தூக்கி வைக்கும். ரெண்டு கையாலும் வைக்கிறோண்ட அந்த கல்லில் உள்ள மண் தன்மை இதில் படுது. அதுக்கான தான் நாங்கள் இதை மாற்றினாங்க. நவீன ஒரு கையாலே வைப்போம். அந்த கையை நாங்கள் இதுக்கு பயன்படுத்த மாட்டோம் தானே. இப்போ அது 25 கிலோ 25 கிலோ. அந்த முந்தின பழைய காலத்து அந்த புறாகள் இருக்கிற படி தான் அந்த 52 ரூபா 175 கிலோ கிட்ட இருக்காங்க. எங்களுக்கு என்ன இதுல 2 அப்ப வாங்க இதுல 1 கிலோவுக்கு மேல. இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா எண்ணெய நாங்கள் அந்த குளிக்கிற நேரம் எண்ணெய் தப்பித்தான் இதன்றது. நாங்கள் ஒரு எண்ணெய் தொழிலுண்டு செய்யக்க 12 மணி நேரம் எண்ணெய்க்குள்ளே கை வச்சோம். அப்ப எங்களுக்கு அந்த உடம்பு சூடு தன்மை எண்ணெய் தன்மை கூட உடம்பு. இதெல்லாம் வெயிட் வைக்கிறீங்கல்ல, இது மாடா இருந்தா என்ன மாதிரி மாட்டுக்கும் வெயிட் வைப்போம். வெயிட் வைக்கிறது இந்த எங்களை நசிக்கிறதுக்கான தான் வைக்கிறது. ஆனா மாடு பாவம் தானே. மாடு தனக்கு கஷ்டமா இருக்குன்னு வாயால சொல்ல மாட்டது இல்லை. நாங்கள் அடிச்சு அதை துன்புறுத்துவோம். அதுன்ற பாவமே எங்களுக்கு தான். அந்த கதை அதுதான் செய்தது. ஆனா இப்படியான தொகையை உற்பத்தி செய்ய மாட்டோம். கொஞ்சம் வீட்டுக்கு அப்ப அந்த இந்த குடிமக்களும் குறைவு தானுங்க. அப்ப அவன் மக்களின் தொகைக்கு ஏற்ற மாதிரி இப்போ வெயில் தனிய ஒரு 2 மணிக்கு இல்லாட்டி 3 மணிக்கு டவண்டு செக்கு மட்டும் போடுது. அது மாட்டு கணக்கான சொல்லி. இதுல அந்த எண்ணெய் ஒரு மஞ்சள் கலர் இருக்கிறது தானே வேறும். இப்படித்தான் இது பள்ளி கலண்டா தான் இப்படி வேறு. கரப்பள்ளண்டா ஒரு மரூன் கலர்ல வேறு. சுத்தம் பாக்குறாங்க என்ன கையை வச்சு இந்த தொழிலுக்கு அப்படித்தான் செய்யலாம். இதுக்காண்டி கரண்டி வச்செல்லாம் செய்யலாம். இதை நாங்கள் இப்ப நவீனப்படுத்தி கிடாக்கு. என்னன்னா பழைய காலத்தாக்கள் கடைசியா அந்த எண்ணெய் எல்லாம் எடுத்த பிறகு ஒரு நிற மாதிரி பாருமா அதை கோழிரகால தான் பயன்படுத்தி எடுக்கிறோம். கோழிரகால நாங்கள் இப்ப அந்த கோழிரகுகள் எல்லாம் இப்ப நிப்பாட்டி போட்டு இந்த மரத்திலே ஒரு சின்ன வெட்டு பட்டி இருக்கிறோம். அந்த வெட்டுக்களாலேயே எண்ணெய் ஃபுல்லா வரும். கோழிரகத்தை
ஆனா கையை நாங்கள் வைக்காம செய்யல அந்த பதத்துல இதண்டி எடுத்து கொடுத்து கொண்டு போனோமே. இப்ப நாங்கள் கை வச்சு செய்யறதுல எங்களுக்கு அந்த பதம் தெரியும், தண்ணி காணுமோ காணான்ற அந்த இது தெரியும். இப்ப கிட்டத்தட்ட 30 கிலோ போட்டது தானே, இது எவ்வளவு தண்ணி பாவிச்சீங்க? இப்ப நாங்கள் ஒரு அந்த அந்த அதில் நடக்கிற ஜொக்கால ஒரு 2 ஜொக்கு தண்ணி பாய். 2 ஜொக்குன்னு நாங்கள் கை பாவிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட வீட்டுல அம்மாக்கள் சமையல் செய்யலாம், மாக்கள் இருக்கிறதெல்லாம் கை வைக்காம குழைச்சதான் அந்த டேஸ்ட் வேற, குழைச்சதான் அந்த பதம் தெரியும். பதம் தெரியும், டேஸ்ட்டும் வேற, சுவை உண்டு. கரண்டியில சாப்பிடுறதும் கையில சாப்பிடுறதும் வித்தியாசம் இருக்கு. அப்ப சில இப்ப எல்லாம் ஜிம்ன்ற ஒன்று வந்துட்டது இல்ல, உடற்பயிற்சிக்கு. நாங்கள் இது எங்களுக்கு அதை விட 25 கிலோ உண்டாக்க நாங்கள் தூக்கி தூக்கி வைக்கிறோம். அப்ப எங்களுக்கு அதே ஒரு உடற்பயிற்சி. 25 கிலோ வெயிட்டா ஒரே தூக்கி தூக்கி வச்சு ரக்கவனம் அடுத்த செட்டு போட தூக்கி வைக்கிறது, ரெண்டு இடத்துல சுத்தி கொண்டிருக்கிறது, நடந்து இதுகளுங்கோ அந்த டயபெட்டி ஆக்களுக்கு ஒரு உடற்பயிற்சி மாதிரி நடக்கிறது நல்லா. நாங்கள் ஆனா தொழிலோட நடக்கும். இப்ப காலம் சில பேர் இப்ப காலையில கொழும்பு சைட்ல எல்லாம் காலையில போனா வாக்கிங் நடந்துட்டே இருப்பேன். முந்தின காலத்தாக்கள் நிதி குறைஞ்சா இருந்தாலும் ஆனா ஒரு ஆரோக்கியமான உடல் வாழ்க்கையோட வாழ்ந்த, எந்த ஒரு நோய்கள் ஒன்றும் இல்லாம. இப்ப எல்லாம் எல்லாமே வருத்தம். மிஷின்லயும் நல்ல செக்கு ஊத்துறோம், அதுக்கு என்ன வித்தியாசம்? அது மெஷின். இப்போ இது ஊத்துற ஒரு நாங்கள் ஒரு 1.5 மணி தியானம் சொன்னா அவங்க 1.5 மணி தியானத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 10-15 செக்கு அடிப்பாங்க. அது மெஷின் தானுங்க, ஹீட் பண்ணாக்க இது மரம் தானே. இப்போ நாங்கள் உரல்ல சம்பல் அடிக்கிறதுக்குமோ மிக்சியில சம்பல் அரைக்கிறதுக்குமான வேறுபாடு. ஆரோக்கிய இதுகள் எல்லாமே இல்ல. அதுல அந்த அவங்க ஃபில்டர் பண்றாங்க, எண்ணெயை ஃபில்டர் பண்ணாக்க இதுல நேர்ச்சத்து எல்லாம் இருக்குங்க. இது நேரடியா எங்களுக்கு இதுக்குள்ள வரும். அதுல அந்த நேர்ச்சத்து எல்லாம் வடிகட்டினா தனியா அந்த ஒரு சக்கை மட்டும்தான் நாங்கள் எண்ணெயா சாப்பிட்டோம். சரி சரி. இப்போ பார்த்தீங்களா இவ்வளவு உள்ளுக்கு அடைஞ்சிட்டு தான். இப்போ இல்லைண்ணே, கொஞ்சம் தான் வெளியில் இருக்கு, அது கொஞ்சம் போயிடும். இன்னொரு கொஞ்சம் அது புண்ணாகண்ணே, புண்ணாகண்ணே நீங்கள் கொடுக்குறீங்க வெளியில் மாட்டு தீவனத்துக்கு பயன்படுத்து. அது என்ன விலை கொடுக்குறீங்களா? எவ்வளவு? சும்மா 1 கிலோ 110 ரூபா. 110 ரூபா. சில நேரத்தில் 100 ரூபாய்க்கும் கொடுப்போம். இதுல எல்லாமே இருக்குங்க. அந்த கல்சியம், அந்த சில மாடுகளுக்கு கல்சியம் பவுடர் வைக்கிறதா. இப்ப மேசுவல் வைக்கிறதால அதுல கல்சியம் இல்லாததுல பவுடர் வைக்கணும். ஆனா இதுல கல்சியம் இல்லாம எல்லாமே இருக்கு, எல்லா சத்துமே இருக்கு. நல்ல சத்து. எண்ணெய் மட்டும் பிரிச்சு எடுத்துட்டா மிச்ச சத்து ஃபுல்லா விடும் போது அது மனுஷன் சாப்பிடலாம். மனுஷன் சாப்பிடலாம். எண்ணெய் எடுத்த பிறகு சக்கை தானுங்க. அப்படின்னா அந்த எண்ணெயோட சாப்பிடும். எண்ணெய் நாங்கள் இதுக்கு முதல் இப்போ எண்ணெய் வெளியில வந்துட்டு முதல்ல எண்ணெயும் அதுவும் சேர்ந்து இருக்கிற நேரத்தில் சாப்பிட்டு இருந்தா சாப்பிட்டா அவ்வளோதான். தூர பயணத்துக்கு சாப்பிட்டு போனீங்கன்னா கிட்டத்தட்ட பசிக்காது. எள்ளு அதுக்காண்டு தான் அந்த எள்ளு பாவை செய்கிறது. எள்ளு பாவை நாங்கள் டீயோட ஒரு 2 உருண்டையை சாப்பிட்டோம்னு சொல்லி எந்த நேரமும் சமாளிச்சுக்கணும். ஏன்னா இதை பார்க்க இது ஒன்று வந்தது. இப்போ நாங்கள் எள்ளு பாக எல்லாமே உடல்லாம் நடிக்கிறது, இதுக்குள்ள போட்டு செய்யலாம். இது இது கூடத்தானே உலகத்துக்கு செய்யலாம். சில பேர் அப்படி செய்யறது. சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னா நாங்கள் முந்தி வேற ஆக்களுக்கு ஊற்றி கொடுக்குறோம். நாங்கள் அவையில் சக்கரை கொண்டறிவினோம். கொண்டு வந்து நாங்கள் முதல் காட்டு எனக்கு ஒரு குமைஞ்ச பார்த்து அப்போ கேப்பி நம்ம எடுத்து தாங்க தம்பின்ட்டு ஒரு வாழை இலையை வெட்டி அதில் எடுத்து போட்டு சர்க்கரையை போட்டு குழைச்சாதுல அந்த சாப்பிடுவேன். இப்போ நாங்கள் நல்லெண்ணெய் மட்டும்தான் உற்பத்தி செய்கிறது. இப்போ இதுல இங்க கொப்பரா இழுப்ப பருப்பு எல்லாம் சில பேர் செய்யறது. நாங்கள் செய்யறது. நாங்கள் செய்தோம் என்றால் அதுல உள்ள அந்த கயர்ப்பு தன்மை பேருந்து இதுல வந்துடும். நாங்கள் சாப்பாட்டு எண்ணெய் தானே விற்கிறோம். ஹலோ, இந்த எண்ணெய் ஊத்தல்ன்ற ஒரு அரைவாசி வேலை முடிஞ்சு. இனி நாங்கள் மிஷினை ஃபாஸ்ட்டாக விடுவோம். ஃபாஸ்ட்டாக விட்டா இப்போ கொஞ்சம் கெதியாக முடிஞ்சிருவேன். இலிப்பண்ணை எல்லாம் எடுக்கலாமா? இலிப்பண்ணை அந்த சீசனுக்கு தானுங்க. இலிப்ப பருப்பு விழுகிற அந்த கார்த்திகை மாத சீசனுக்கு இலிப்பண்ணை எடுக்கலாம். நாங்கள் ஊத்துறோம். இல்லை என்னட்டாங்க இலிப்ப எண்ணெய் ஊற்றினா அந்த கயர்ப்பு இந்த நல்லெண்ணெய்க்கு மாற்றம்.
அதுக்காண்டி இது பண்ணே நல்ல நிறைய வருத்தத்துக்கு நல்ல ஓ இது பண்ணலாம் என்ன சரியா நல்லா காலில் அந்த பித்த வடிப்புகள் அதுகளுக்கெல்லாம் நல்லா அந்த பாதங்கள் அதுகளுக்கெல்லாம் நல்லா அதை இப்போ நாங்கள் இப்போ எடுத்து சட்டியில் ஒரு தேங்காய் சொட்டுகள் அப்படி போட்டு காய்ச்சி போட்டு அந்த பால் தன்மையாக அந்த தேங்காய் சொட்டுல வந்துடும் இந்த வடிகட்டி எடுத்து போட்டு அதை நாங்கள் சமையலுக்கு பயன்படுத்தினா முந்தின பழைய காலத்தாக்களுக்கு இல்லை தானே வருத்தம் ஒன்றுமே இல்லை. எத்தனை 75-80 வயசு கிளவி கூடி சும்மா ஓடி நடக்கும். இப்பத்தாக்க நாங்கள் ஊண்டுகோல் இல்லாமே நடக்க மாட்டோம். அதான் இப்போ இந்த பதத்தை பாருங்க எப்படி இருக்கு. இந்த புண்ணாக்க முறையை கொண்டு வரதானே அப்படியே அப்படி எண்ணெய் அப்படி 110 கொண்டு பாருங்க. இதான் பார்த்தீங்கன்னா இவன் இந்த எண்ணெய் இந்த போத்தில் அடைக்கப்பட்ட எண்ணெய் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய். இது எவ்வளவு 750 ml என்ன 3/4 லிட்டர். இது என்ன விலை? 1500 ரூபா போத்தலோட சேர்த்து அப்படியே கொண்டு போகலாம். இல்லை உங்களுக்கு கடைக்கு தேவை ஹோல்சேல்ஸாக தேவைன்னு சொன்னாலும் காய்ச்சிங்கன்னா குறைச்சி கொடுப்பீங்களா? கொஞ்சம் ஃபோன் நம்பர்லாம் ஸ்க்ரீனில் வரும் பாருங்க. எண்ணெய் பாருங்க கலர் அப்படித்தான் ஒரே மஞ்சள் கலர் தானே. இது வெயிலுக்கு வைக்கக்கூடாதோ? வெயிலுக்கு வைக்கக்கூடாது. என்னன்னா இந்த போத்தல் பிளாஸ்டிக் தான் அதுக்காண்டி தான். மற்றும் போல எண்ணெய்க்கு பிரச்சனை. இப்போ நல்லெண்ணெய் இப்போ நாங்கள் இழுப்ப பருப்பா ஊற்றுறோம் இழுப்பு எண்ணெய் பேர் சொல்கிறோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம் தேங்காய் எண்ணெய் பேர் சொல்கிறோம். எள்ளில் ஊற்றுறபடியாக அதை எள்ளெண்ணெய் சொல்லாமல் நல்லெண்ணெய் சொல்கிறோம். ஏன்னு சொன்னால் நல்லெண்ணெயில் அந்த அளவுக்கு ஒரு மருத்துவத்தன்மை இருக்கா. 200 டிகிரி வெப்பத்தில் சூடாக்கினாலும் நல்லெண்ணெய் தன்மை மாறாது அப்படியே இருக்கும். இது ஆய்வுக்கு போய் வந்த இந்த எங்களுக்கு பிரதேனியா கன்பஸில் வந்து எடுத்துக்கொண்டு போய் ஆய்வு செய்த இந்த எண்ணெய். அதில் தான் இந்த எண்ணெயை நாங்கள் எள்ளெண்ணெய் சொல்லாமல் நல்லெண்ணெய் சொல்கிறோம். அண்ணன் சொன்ன கதை ஒன்று சரிதான். எள்ளில் செய்ய எள்ளெண்ணெய் தானே வரும். நல்லெண்ணெய் இருக்கான்னு சொல்லி அந்த அவலத்துக்கு மருத்துவ குணங்களை கொடுத்தாலும் அதுக்கு பேரே நல்லெண்ணெய். KJS அவங்க இது இதை பாருங்க இது இருக்கு KJS லோகோ. இது பார்த்து வந்தீங்கன்னு சொன்னா சரி. இப்போ தட்டால் வலிக்கிறீங்க கை தவிர நாங்கள் தட்டாலேயே தட்டி கொண்டு என்ன கிட்ட எவ்வளவு நேரம் ஆகும் இது தண்டி வாரத்துக்கு? ஒரு அரை மணித்தியானம் ஓகே. അതിന്റെ പുണ്ണാക്ക് പുല്ലാതുക്കുള്ള അടഞ്ഞിട്ട് മുഴുക്ക എണ്ണ தான் வெளியில வந்து இதான் சுத்தமான நல்லெண்ணெய். அந்த வில்லேஜ் குக்கிங் சொல்லுவாங்க செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் ஏண்டா இதுதான் இது. இது இப்ப நான் இந்த எள்ளு கழுவல் பிள்ளைன்னு சொன்னா இந்த நுரை இப்படி வெள்ளையா வராது. ஒரு மங்கள் கலருக்கு வரும். நல்லா தூய்மையா கழுவினா இப்படி பால் மாதிரி வரும். இப்ப நீங்க எள்ளு எடுத்து கழுவி காய போட்டு தான் செய்யணும். கழுவி காய போடுறத நேரடியா தொட்டியில ஒரு கன தண்ணி ஒரு 6-7 தண்ணியில கழுவோம். அப்பதான் இப்படி நல்லா நீட்டா வரும். வெள்ளை நுரையா இருக்குன்னு. இப்ப நீங்க எள்ளெல்லாம் எங்க எடுக்கிறீங்க? இங்க இருக்கா யாழ்ப்பாணத்துல? தென் மாகாணங்கள்ல இருந்து பாரு. இங்க இல்ல யாழ்ப்பாணத்துல இருக்குங்க. யாழ்ப்பாணம் நிலப்பரப்பு குறைவு தானே. அப்ப எள்ளு கொஞ்சம் தான் பெறும். எள்ளு அடர்த்தி உறைஞ்ச பொருள் தானே. அப்ப ஒரு 10 பரப்புக்குள்ள விளைஞ்சாலே ஒரு 2 மூட்டை 3 மூட்டாம் பெறும். அதை தோட்டக்காரன் தாங்க அந்த சாப்பாட்டுக்கு வச்சிருப்பான். எங்கண்ட எண்ணெய் உற்பத்திக்குன்றது எங்களுக்கு மூட்டை கணக்குல வேணும். அது அங்கால தென் மாகாணங்கள்ல இருந்தா நடக்கும். தென் மாகாணத்துல ஏக்கர் கணக்கு தானே காணி. அப்ப அவங்க விதைச்சு விடுறாங்க. இதுகளுக்கு பெருசா செலவில்லாதது. கிரப்புகள் இல்ல மழையிலேயே வெறும் மல்லு. அப்ப எங்களுக்கு கூடுதலா இந்த எங்க உற்பத்தியின் அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம். வெயிட்டுக்குங்க புண்ணாக்கு இப்படி நல்லா இறுக்கமா வரும். இறுக்கமா விறக்கு இதுல உள்ள எண்ணெய் ஃபுல்லா வெளியில கட்டும். பிறகு நாங்கள் எண்ணெய் எடுத்த பிறகு புண்ணாக்கு கல்லு மாதிரி இருக்கு. அதுல பூட்டி இருக்கு. இதுங்க எண்ணெய் வட்டுறதான இந்த அலவாங்கள் எல்லாம் பொலிசிங்கா இருக்கு. ஏன்னா தொடர்ந்து நாங்கள் எண்ணெயில பாவிக்கிறதான கடல் தன்மை வராது. என்ன கொஞ்ச நேரத்தால
கொஞ்சம் அரைஞ்ச நல்லா ஃபுல்லாக அரைஞ்சிடும். இந்த எண்ணெய் எடுக்கிறது வேணா ஒரு 10 நிமிஷத்துக்கு முடியும். ஓகே. இப்போ நீங்கள் எண்ணெய் எடுக்கிறீங்க தானே, எடுத்த பிறகு என்ன செய்வீங்க? இப்போ வடிகட்டி தானே ஏதாவது? இல்லை எண்ணெயை நாங்கள் எடுத்து அப்படியான கேனுகளுக்குலாம் அடைப்போம். அந்த மஞ்சள் கேனுகள் மஞ்சள் கேனுகளுக்கு ஊற்றி வடிகட்டும். அதை நாங்கள் ஓர்டரில் வச்சிருப்போம். அதிൻ്റെ ஓர்டரில் எடுத்து வந்து திருப்பி இன்னொரு டேங்கில் தெளிப்போம். தெளிச்சு ஊற்று அதில் இருந்து போத்தெல்லாம் எடுப்போம். வடிச்சு தானே ஊற்றணும். அது வடிக்கும், தானா வடிக்கும். இப்போ இப்படி கொண்டு வந்து வச்சுட்டோம்டா தானா ஒரு 3-4 நாளையால தானே அடைஞ்சிடும். அப்புறம் அந்த கீழே அந்த எள்ளு இதெல்லாம் இருந்தானே அந்த சக்கை வரும். அது இப்போ எள்ளா வராது, அந்த அடி சக்கை வரும். அது என்ன செய்யறது? அது நாங்கள் இப்போ இதுகளுக்கு எடுக்கிறது. சில பேர் அந்த வந்து அந்த எண்ணெய் காய்ச்சறது அதுகளுக்கெல்லாம் கேட்பாங்க. கடுகு நோய் இருக்கு தானுங்க, நோய்களுக்கு வச்சு கட்டுறதுக்கு எல்லாம் அது பயன்படுத்துறோம். நல்லது தானே. ஓகே ஓகே. இதெல்லாமே இந்த பழைய ஆள் தாக்கல தான் நிறைய விஷயங்கள் தெரியும். அந்த மருத்துவ குணங்கள் அதுகள் எல்லாமே தெரியும். அவர் தலையை சுத்துவார். அவர் இப்படி இருந்தா ஆரோக்கியம் இல்லாத படியங்கள் தானே அவர். ஓகே. என்ன பழக்கம் இல்லை தானே. இது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு 3 வருஷம் எடுத்தனால எடுக்க இதே இல்லாம தான் எங்களுக்கு புதுசான படியாலாம் வெயில் இல்லை. மத்தியானம் என்ன எடுத்துனாங்க எடுக்க கொஞ்சம் எங்களுக்கு அந்த தலை கிர்ரண்டும் தலை சுத்துற மாதிரி இல்லை, கிர்ரண்டு ஒரு வித்தியாசமா இருக்கு. அதனால கத்தால வச்சிருக்கீங்களா? கத்தால அதெல்லாம் இயற்கையோட சம்பந்தப்பட்டதான். யாரும் கேட்டா கொடுக்குறோம். எங்க வீட்டை நிற்குது. மருத்துவ குணம் தானே அவ்வளோத்துக்கு கத்தாலையில். மருத்துவ குணம். இந்த பக்கம் மாத்தைக்கும் ஒரு தண்ணி இது எண்ணெயும் ஓடாது. ஏன்னா நாங்கள் பழகிட்டீங்களே. சில செக்குகளில் 1 மணி தான் இருக்கும். கட்டை அடைச்சி தான் மாத்திரம். நாங்கள் 2 மணி வச்சிருக்கிறோம். ஈஸியாக டக்குன்னு மாற்றி விடும் அடைக்க தேடும். அடைஞ்சு போய் நின்று பண்ணுறதுக்கான இந்த தடி ஒன்று வச்சு தான் ஒரு ஸ்பீடில் போய்கொண்டே இருக்கணும். நிற்கலாம் அதில் எல்லாரும் யோசிப்பீங்க. இந்த எண்ணெய் எல்லாம் சும்மா சாதாரண வேலை தானேண்டு அந்த ஒவ்வொரு எண்ணெய் செய்கிறது பின்னுக்கு வேலை கஷ்டங்கள் இருக்கேன். அப்படி கஷ்டப்பட்டு தேடுற காசு தானங்க எங்களுக்கு நிலையானதாக இருக்கு. இல்லையா இருக்கு. என்ன செய்ய போறீங்க? இதை நாங்கள் இந்த வாளிக்குள்ள வச்சு தொழிப்போம். வாள் இதுக்குன்னு செய்தீங்களா? என்னடா நாங்கள் இப்போ சாப்பாட்டு எண்ணெய் தூய்மையாக செய்கிறதாங்க. அப்போ நீட்டாக இருக்கும். அந்த கேன் இருக்கு தானுங்க. அதுக்கு கொஞ்ச நேரம் அடைய விட்டுட்டு இந்த கேனுக்குள்ள ஊற்றுவீங்களா? இப்போ ஃபுல்லாக ஃபுல்லாக தெரியுது தானே. எதாவது இப்படி தூக்கினா ஒரு பானை மாதிரி வேறு மாதிரி கிடைக்கும். கடைசியாக அடுக்க காப்பிட்டு தான் அங்கே கொண்டு வராங்கண்ணா. சரி பார்ப்போம். கிட்டத்தட்ட 30 கிலோவில் எவ்வளோ தான் வருதுண்ணே. உங்கள் தலைக்கு என்ன ஆச்சு? சாம்பல் மேடுகளும் இதுல வந்து அப்படியே 2x 3x பாவீங்க 1x முடிகிற வரதுக்கு வந்துட்டேன். இதைத்தான் நான் சொன்னது. இப்போ இந்த முந்தின பழைய காலத்தில் இப்படியான நுரைகள் கடைசியாக வராது. கோழி உரவை பயன்படுத்தி தான் எடுக்கிறது. அது எடுக்கல. இப்போ நாங்கள் அப்படி எடுக்கிறேன். அப்போ மாட்டுக்கு கோழி உரவை பயன்படுத்தலாம். இப்போ மெஷின் கபத்து கோழி உரவை நாங்கள் வச்சோம்னா கையும் சேர்ந்தாக்கா பரவ தும்பா போயிடும். எப்போ எடுப்பீங்க? இதெல்லாம் உடனே எடுப்பீங்களா? உடனே டெல்லி போடுவேன். உடனே எடுக்கலன்னு சொன்னா இப்போ இந்த எடுக்கிற கஷ்டம் வேணும். காஞ்சி தண்டா கஷ்டம். நீ அப்போ நாங்கள் அந்த செக்க ஆட்டைக்கு வந்து விட்டுனாங்க தானே இதுக்கு என்ன அதை வந்து அந்த கேனுக்கு தெளிச்சு ஊற்றப்படாதுங்க.
தெரியுது எவ்வளோதுக்கு எத்தனை லிட்டர் வரும் அவ்வளோ லிட்டர் கணக்கில் போத்தல் கணக்குக்கு ஒரு 5-6 போத்தல் இருக்குது. ஆ நல்ல வாசம் வட்டிக்கு தானே. ஆமா கணக்காச்சு. அது எனக்கு என்ன சொல்லுவாங்க நான் அன்றைக்கு மத்தியானம் சாப்பிடல மத்தியானம். நான் மட்டும் விருந்து வச்சுட்டு வந்தேன் நானே. அதான் இந்த தலை சுத்துறாண்டு இல்லை அந்த ஏதோ எல்லாம் செய்யுது. இந்த மூளை இதுக்கால போய் இந்த காதுக்கால வந்து அப்படி இருக்கு. இதுக்கு அந்த ஒரு சுல்லன்ற இது மாதிரி இருக்கு சரியா. அதான் அந்த கண் ரெண்டு மணி இதண்டி போடும். சொல்றீங்க அப்படியே நேராக நடக்கிறது வேற கதைடா. நேராக நடக்கே கால் உடையுமே இல்லை மைண்டில் ஒரு இது இருக்காது. சுத்தி கொண்டே இருக்கணும் வீடியோ எடுத்து கொண்டே இருக்கணும். அண்ணா எத்தனை வருஷமா சுத்துறாரு? ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் சுத்துவார்? அது பரவாயில்ல பழகிருக்கு. பழகிட்டு நடந்து பழகினா அப்படி கால் பழகிருக்கு. வேறு பழகிட்டு எனவே கொஞ்சம் விட்டா அப்படியே சுற்றி மயங்கி விழுந்துட்டோம். அதுக்குள்ளே அதான் முடியல வந்துட்டோம் பாக்கண்டு. சரி இப்படி கொஞ்சம் இல்லை முடியுது சரியும் முடிய விட்டு அப்படியே காட்டி போட்டு நாங்கள் வீடியோ முடிப்போமே. இனி புண்ணாக்கு எடுக்கிற மேலே இந்த புண்ணாக்கு என்ன வச்சு சொல்லுவாங்கடா எல்லாரும் உங்களுக்கு நல்லெண்ணா செய்கிறது காட்டியிருப்பாங்க. நாங்கள் செய்கிறத நின்று காட்டியிருக்கோம். அக்கே ராணி வர ஃபுல்லாக காட்டினாங்க. அதாவது ஆரம்பத்துலேருந்து எப்படி செய்யணும் என்ன முறையில் செய்யணும் என்ன மாதிரி பதங்கள் என்று சொல்லி எல்லாமே உங்களுக்கு அண்ணா விளங்க நிறைய விளக்க சொல்லியிருப்பான்னா கட்டாயம் நீங்கள் பார்க்க நீங்கள் பிரியோசமாக இருந்திருக்கும். அதை தவிர உங்களுக்கு அது தேவைன்னு சொன்னால் அவங்க ஃபோன் நம்பர் ஸ்க்ரீன்லேயே போட்டு நீங்கள் பார்த்து வரலாம். கொஞ்சம் எங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தான். கண்ணாட வாங்குறேன். இது வந்து ஒன்றுமே இல்லை. வெள்ளையும் அதில் விட்ட ஒரு 2 சொக்கு தண்ணியும் தவிர வேறு ஒன்றும் ஒன்றா கிடக்கு. கலப்படமே இல்லை. நீங்களே பார்த்துருக்கீங்க. முடிஞ்சுதானே இப்போ ஃபஸ்ட் டைம் நடக்காது இறங்கி போட்டு அப்படியே போன தான் இருக்கும். எனக்கு அந்த மரங்களை குத்து போடாமைக்கு பார்த்து பக்குவமாக இருக்கும். சாப்பாடு தேவையில்லை உனக்கு. அந்த பானை தண்டு வாங்க தெரியுமா மண்ணில் அதில் அச்சு மய வருது அப்படியே முதல் செக்கு முதல் போடாக்க அந்த மரங்கள் சூடறிடாதான். ஓ அப்போ இனி போட்டோம்னு சொன்னால் சரி சூடறி இருக்கு. நீங்கள் கடன் எண்ணெய் ஆகும். எண்ணெய் ஆறு ஒரு 1/2 மணி தியானம் 1/4 மணி தியானம் முந்தி வேலை முடியும். இது வந்து இப்போ உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குமா இல்லாட்டி இப்போ கணக்கு தேவைன்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் ஆர்டர் பண்ணணுமா? எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணினா தான் கணக்காண்டா ஆர்டர் பண்ணணும். முந்திரி என்னென்ன ஒரு 100-200 போத்தல்னு சொன்னால் சொன்னா இல்லை வேணும் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன பல்ல பண்ணிருக்கேன் உள்ள ஆட்டுக்கல்ல மாதிரி உள்ளுக்கு என்ன வரும் இது ஒன்றுடா. இது கலப்படம் என்ன உள்ள போய் அந்த ஓட்டை கலந்து அதுக்குள்ள பேர் இதே அடிப்பக்கம் அரவாசியா ஸ்ட்ராங் ஆடாமல் இருக்க மாட்டேதுக்கான என்ன இல்லை இல்லை இது நாங்கள் இந்த மரம் இதே மாதிரி அடுத்த சைட்டுண்டா அதுக்கு விலை கூட அந்த சைட்டும் பாவிப்போம் இதே மாதிரி. அது பாவிச்சு பலதாக அதை கீழே போட்டுட்டு தான் மேலே எடுப்போம். சரி சரியா. எத்தனை நாள் அடைய விட வேணும் இப்போ? இது இப்போ ஒரு 4 நாள் அடைய விட்டா சரி. வள்ளியல்ன்றபடியே எங்களை 4 நாளையில் அடைஞ்சிடும். இப்போ கரப்பல்லுன்னு சொன்னால் கொஞ்சம் கூடுதல் அடைய விடும். கூடுதல் வேணும். சரி சரி. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த செக்கில் பாரம்பரிய முறைப்படி என்ன மாதிரி நல்லெண்ணெய் செய்யணும் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லியிருப்பேன். நன்றி அண்ணா முதல்ல அவங்க நேரத்தை ஒதுக்கி இந்த அது ஒரு என்ன சொல்ற குறிப்பிட்ட இதில் சில செய்து கொண்டு வேணும் வேலைகள் கொஞ்சம் டைம் எடுக்கல. அந்த இதுக்குள்ளே எங்களுக்கு பேட்டிகள் வந்து நிறைய விளக்கங்கள் சொல்லி எல்லாம் சொல்லியிருப்பேன். நன்றி என்ன சொல்ல போறீங்க நீங்கள்? இல்லை 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 நான் என்ன சொல்கிறது என்ன இருக்குது கடைகளில் எல்லாம் அந்த என்ன போலியானதுகளை ஜனம் வேண்டிய மாறாமல் உண்மையான இதுகளே தான். மற்ற மொழி இதில் கலப்படம் இருக்குதுன்றதை பார்க்கறதுக்கு ஒரு இலகுவான வழி இருக்குது. பிரிட்ஜில் வச்சா தெரியும் என்ன நடக்கும். பிரிட்ஜில் வச்சா கலப்படமான எண்ணெய் கீழே உரையும் நல்லெண்ணெய் உரையாது. இது கட்டியாக வராது. கட்டியாக வராது. கலப்படம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவும் கட்டியாக இருக்கும். கட்டியாக வந்துடும். இதுதான் அந்த இதை பற்றி விஷயம் தெரியாதாக்கள் ஏமாத்தி கடைகளில் அவைகள் கண்டுபிடிக்கக்கூடிய இலகுவான வழி பிரிட்ஜில் வைக்கிறது. ஒரு வழியும் இல்லை. பிரிட்ஜில் வச்ச மற்ற வழியில கண்டுபிடிக்கல. பிரிட்ஜில் வச்சு பார்க்குற இலகு கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு வண்டி பார்த்தா தெரியுமா இந்த நல்லெண்ணெயா இல்லையான்றது. நல்லெண்ணெய் உரையாது, மற்றது கலப்படமான எண்ணெய் உரை.
தேங்காய் எண்ணெய் நம்மளா கட்டியாடுறது தானே அது என்ன தேங்காய் எண்ணெய் இதுக்கு கலந்தாலும் குறைஞ்சிடும். அப்போ நாங்கள் நல்லெண்ணெய்ன்னு சொன்னால் தனியாக நல்லெண்ணெயை தான் விடுவோம். இதுக்கு நல்லெண்ணெய்க்கு தேங்காய் எண்ணெயோ இல்லாட்டி வேறு வெஜிடபிள் ஆயில கலந்தா வெஜிடபிள் ஆயிலும் முறை. இது நல்லெண்ணெய் மட்டும் முடியாது. தேங்காய் எண்ணெய் என்ன மாதிரி கண்டுபிடிக்கலாம்? தேங்காய் எண்ணெயை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். தேங்காய் எண்ணெயில் இதுதான் பிரச்சனை. தேங்காய் எண்ணெய்ன்றது அந்த இப்போ அந்த தேங்காய் விலையான காலம், இப்போ விலையான காலம். இந்த காலத்துல தேங்காயில ஒரு தரம் எண்ணெய் ஊத்தாயினா கழிவு தேங்காய் இருக்குதானுங்க, அதுகளைத்தான் கொப்பரை வாக்கணும். என்னடா இப்பத்த தேங்காய் விலைக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்த கட்டுப்படி ஆகாது. அதுக்காண்டி கழிவு தேங்காயில தான் உற்பத்தி செய்யணும். அதுல இந்த தேங்காய் எண்ணெய் பலகாரங்களுக்கு நம்பி பாவிக்கலாம். ஏன்னா அந்த சில எண்ணத்துல அந்த கொஞ்சம் பலதாயின தேங்காயில் இருக்கா, அதில் அந்த பாண்டல் வரும், மனம் வரும். அது பலகாரம் செய்தால் அந்த பலகாரத்துல வந்து எண்ணெய் மனம் அடிக்கும், காரல் தன்மை நல்லெண்ணெய். அப்படி இல்லைண்ணா நல்லெண்ணெய் எல்லாம் அப்படி வராது. ஆனா நல்லெண்ணெயில பலகாரம் செய்யற கஷ்டம். ஏன்னா இது நுரைக்கிற தன்மை. இதுல பலகாரம் நாங்கள் எல்லாம் அப்படித்தான் செய்யறோம். அப்பளமே இதெல்லாம் பொரிக்கிறது. ஆனா இதுல ஒரு தன்மை என்னன்னு சொன்னா, அது சில பேருக்கு நல்லெண்ணெயை விட்டா நுரைக்கு தானே. அப்ப தாங்கள் எந்த ஒரு உணவு பண்ணவும் செய்யலான்ட்டு இல்லை. அந்த நுரையை இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் சூடாக்கவும். அந்த சட்டியிலே சூடா விட்டா அதே நுரை புறா பத்தி நார்மல் எண்ணமாய் வந்துடும். அதுக்கு புறா அப்பளங்கள் பொரிச்சு சாதாரண எண்ணமாய் செய்யலாம். அவ்வளவுக்கு ஆரோக்கியமா இருக்கு. அதான் பிரச்சனை. சரி, மற்றது இதுதானே இந்த எண்ணெய் பொதுவையும் காட்டன் அந்த ஃபுல்லாக சுத்த காட்டன் KJS இந்த ஏத காட்டன் சொன்னால் சில இதே மாதிரி போலிகளும் உழவாலாம். அதால் உங்களுக்கு இதை காட்டிக்கொள்றோம், நீங்கள் பார்த்துக்கணும். இந்த ஃபோன் நம்பர்லாம் ஸ்க்ரீனில் போட்டிருப்பேன். பண்டத்தில் இருப்பேன் முள்ளையடி செகண்ட் படமும் அடிச்சிரு. படம் போட்டுவிடுங்க, செகண்டை போட்டோம். ஓகே, இதான் என்னுடைய நல்லெண்ணெய் போத்து இப்படி பேக் பண்ணி வருமே. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் தொடர்பு கொண்டு வரலாம். என் ஃபோன் நம்பர் ஸ்க்ரீன் இருக்கும். பட் நீங்கள் வெளிநாட்டில் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கூட வெளிநாட்டுக்காரன் கூட ஆசைப்பட்டு கேட்பீங்க எங்கே எடுக்கலாம்னு சொல்லி. உங்களோட ஊராக எடுக்கணும்னு சொன்னால் பண்டத்திருப்பு சந்தையிலேருந்து இங்கே தொட்டிலடி போகிறதானே. பண்டத்திருப்பு சந்தையிலேருந்து ஒரு 500 பேரை பிரான்பெட்டுக்கு போகிற லேன் இருக்கு. அந்த கோயில் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்துன்னா இவன் வீடு இருக்குது, இங்கே வந்து வேண்டிக் கொள்ளாமல். நீங்க கடைக்காரன் கொடுக்கலாம் தான் தொகை. நாங்கள் யார் கேட்டாலும் கொடுப்போம். ஆனா வீட்டுல நாங்கள் கொண்டு போறதுக்கு அளவுக்கு எங்களுக்கு உதவிகள் இல்ல, டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை. அப்ப நாங்கள் வீட்டுல வச்சு கொடுப்பீங்க. ஓகே, கூட அந்த பிள்ளை தாஜியாக்கள், பிள்ளை வைத்தாக்கள், அட்டன் பண்ணாக்கள், அவைகளுக்கெல்லாம் பிரிவு சொன்னாங்க. மருத்துவ வேலைகள் எல்லாமே இது தெரியுங்க. அவைகள் எல்லாம் கூடுதலா எண்ணெயை சேர்க்கிறது. அப்ப கூடுதலா எண்ணெயை சேர்க்க எண்ணெயில கயர்ப்பு இருந்தா பிள்ளை சாப்பிடாதான். இது தாதப்பன் மாதிரி தெரியாது இல்ல. பிள்ளைய துன்புறுத்து நம்ம ஏன் சாப்பிடல ஏன் சாப்பிடலன்னு அவை சாப்பிட்டு பார்த்ததும் தெரியும். அதால இந்த கயத்தன்மை கூட வேற இதுல வராது. கயத்தன்மை வராது. இல்ல சும்மா வாயில தொட்டு பார்த்தாலுமே இந்த சும்மா சாதாரண ஒரு எண்ணெய் தானே தவிர அந்த கருத்தன்ல அந்த கரப்புல அந்த கயர் பண்ண பேரு அந்த காரல் தன்மை சில நேரத்துல கரப்புல வரும். சரி சரி, அதுன்ற இப்படி வராது. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேயிலை கலர் டீன்ற இதுக்கு வருது பாருங்க. அப்படியே எந்த இதை கிளப்பலாம் நீங்க ஃப்ரிட்ஜுக்கு வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த எண்ணெய் இல்ல வேற இந்த எண்ணெய் ஒன்றுண்டாலும் உண்மையா பாக்குறதுக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சு பார்த்தா தெரியும். ஓகே, நன்றி. நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நாங்களே தொழிலோட தானே இந்த பிரச்சனை இல்லை. ஓகே, நன்றி.